A Perms, Felix Zemdex's favorite PLL and நான் first கற்றுக்கின PLL algorithmும் A Perm தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் PLL ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் PLL A Permsன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம A Perms உடைய அல்காரிதம், எக்ஸிக்யூஷன், ரெக்கக்னிஷன், Fingertricks அண்ட் அது மாதிரி A Perms சம்மந்தமாக என்னென்னலாம் தேவைப்படும், உங்களுக்கு தெரிய வேண்டிய வரும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A Perms மொத்தம் ரெண்டு PLLஸ்க்கு AA Perm அண்ட் AB Perm ரெண்டுமே பார்க்க சிமிலராக தான் இருக்கும். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் A Perm எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பிளாக் இருக்கும். லைக் ரெண்டு எட்ஜ் அண்ட் ஒரு கார்னர் வந்து அப்படியே ஃபுல்லாக சால்வ் ஆகியிருக்கும். அண்ட் ஒரு ஹெட்லைட் இருக்கும். அண்ட் இந்த ஹெட்லைட் வந்து இந்த பிளாக்குக்கு இந்த சைடு இருக்கா இல்லை இந்த சைடு இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் AA Permமும் AB Permமும் டிஃபர் ஆகும். நீங்கள் இந்த பிளாக்கை உங்களுடைய லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தப்போ இந்த ஹெட்லைட்ஸ் பேக்கில் இருந்ததுன்னா அப்போ இது AA Perm. அண்ட் இந்த பிளாக்கை ஃப்ரண்ட் லெஃப்டில் வச்சுக்கிட்டு இந்த ஹெட்லைட்ஸ் ரைட்டில் இருந்ததுன்னா AB Perm. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு அல்காரிதம் கற்றுக்கிட்டாலே ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுதான் இந்த பெர்மிட்டேஷனோட ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் AA Perm காட்டுறேன். அல்காரிதம் எப்படின்னா, நீங்கள் எப்போவுமே பெர்மிட்டேஷன் பண்ணும்போது எல்லோ டாப்பில் வச்சுருப்பீங்க. இப்போ என்னென்னா எல்லோ பேக்கில் வச்சுக்கிட்டு இந்த அல்காரிதம் பண்ணுவீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் லேயர் சால்வ் ஆகிடுது. அண்ட் இந்த A Permமையே நீங்கள் மிரர் பண்ணி லெஃப்டில் பண்ணிங்கன்னா அப்போ வந்து என்னென்னா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ரைட்டில் வந்துடும். அண்ட் இந்த ஹெட்லைட்ஸ் வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த A Permமை மிரர் பண்ணி AB Permல பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு PLL சால்வ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாலே ஒன்றையும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். அதை மிரர் பண்ணாலே போதும். இப்போ AB Permக்கான RU அல்காரிதம்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோவை பேக் சைடில் வச்சுக்கிட்டு இந்த அல்காரிதம் பண்ண போகிறீங்க. AA Permக்கு எந்த அல்காரிதம் பண்ணீங்களோ அதே அல்காரிதம் தான் லைட்டாக மாடிஃபை பண்ணி பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் சால்வ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம லெஃப்டில் மிரர் பண்ணியும் பண்ணலாம் AA Perm பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அல்காரிதம் தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை மிரர் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்டில் பண்ணிக்கலாம். இதை எப்போ ரைட்டில் யூஸ் பண்ணலாம், எப்போ லெஃப்டில் யூஸ் பண்ணலான்றது உங்களுடைய இஷ்டம் தான். உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்டில் மிரர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு அல்காரிதம் தெரிஞ்சாலே போதும், AA Perm அண்ட் AB Perm ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோடைய ரெக்கக்னிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இப்படி ஒரு பிளாக், அதாவது ரெண்டு எட்ஜஸ் அண்ட் ஒரு கார்னர் சால்வ் ஆகியிருக்கும். அண்ட் ஹெட்லைட்ஸ் ஒன்று ரைட்டில் இல்லைனா பேக்கில் இருந்தால் அது AA Perm இல்லைனா AB Permமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளாக் இருக்கிற மாதிரியே இன்னொரு கேஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா V Permலேயும் என்னென்னா இதே மாதிரி தான் பிளாக் இருக்கும். பட் என்னென்னா ஹெட்லைட்ஸ் இங்கே இருக்காது. அப்படி இருந்தால் V Perm. சம்டைம்ஸ் நீங்கள் A Perm வரும்போது V Permன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்க என்ன ரெக்கக்னிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, V Permல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பட் இந்த A Permஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் பாருங்கள் சேம் கலர்ஸாக இருக்குது. அண்ட் வெறும் இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு எது AA Perm அண்ட் எது AB Permன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு கலர்ஸ், அதாவது ஒன்று இந்த ரெண்டு கலர்ஸ் இல்லை இந்த ரெண்டு கலர்ஸ் எது ஆப்போசிட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆப்போசிட் கலர்ஸ்னால் கலர் ஸ்கீம் படி ஒரு க்யூபில் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சா, ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீனா, இந்த ஆப்போசிட் கலர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் வந்து ஆப்போசிட் கலர்ஸ் இல்லை, அதே வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து ஆப்போசிட் கலர்ஸ் தான். சரிங்களா, அப்போது இந்த ஆப்போசிட் கலர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஹெட்லைட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஆப்போசிட் கலர் இல்லை, அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து ஆப்போசிட் கலர். அப்போ இதுக்கு பேக் சைடில் தான் உங்களுக்கு அந்த ஹெட்லைட்ஸ் இருக்கும். ஸோ இது AA Perm அண்ட் இது AB Perm. இதுதான் நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஹெட்லைட்ஸை வச்சு டூ சைடு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா ஒரு பிளாக் வந்தோடனே நீங்கள் இது AA Perm AB Permன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு கலர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் எந்த சைடு உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அல்காரிதம்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கை பார்த்தோன்னே திடீர்னு V Perm நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம்.
விபம் எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கடுத்தது இன்னும் அல்காரிதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்ததுன்னா ஒரு சீக்வன்ஸாக உங்களுக்கு மூவ் போகும், நடுவில் ஸ்டக் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து இப்போ என்னென்னா இது வந்து ஏபி பம்ப் அண்ட் இது வந்து ஏஏ பம்ப். ரெண்டுத்துலேயும் நீங்கள் விபம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஜேபம் தான் வரும். இதில் அப்ளை பண்ணும்போது அதாவது ஏபி பம்மில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேபி பம் வரும் அண்ட் ஏஏ பம்மில் வந்து விபம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேஏ பம் வரும். பாருங்கள், பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேபம் வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் விபம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஜேபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்புன்னு நீங்கள் ஜேபம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் PLL கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஏபம் வந்திருக்கு. இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபம்ஸில் இது தெரிஞ்சாலே நீங்கள் ஏபம்ஸை செம்மையாக மாஸ்டர் பண்ணலாம். இந்த 4 அல்காரிதம்ஸை தவிர்த்து நீங்கள் வேறு அல்காரிதம்ஸ் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுதான் இருக்குதுலே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் PLLs ஃபார் ஏபம். நான் ஏதாவது இந்த வீடியோவில் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது PLLஸ்க்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Bye.